குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பௌர்ணமி, அதுவும் சித்ரா பௌர்ணமி, மிக விசேஷமான நாள். எனவே கிரிவலம் வருவது, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே கடலிலே குளித்து முருகனை வழிபட்டு வருவது, நிலாச்சோறு சாப்பிடுவது, இதெல்லாமே மிக சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணிக்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 23/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 23/4/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் மிகுந்த ஒரு நல்ல நாள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குள்ளேயே பிரிவினை ஒற்றுமை இல்லாமல் இருந்ததாக இன்று ஒற்றுமை அதிகரிக்கிற, அந்யோன்யம் அதிகரிக்கிற ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளைய பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். எல்லா காரியங்களுமே ஈஸியாக முடியும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அகலும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்க குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மகிழ்ச்சி, தெளிவு எல்லாமே பிறக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் எங்கேயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பு. கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த ஆரோக்கியம்லாம் நீங்கி ஒரு வெற்றி அடையும். அதே போல் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு புதிய ஆர்வம் இன்றைக்கி வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்கொள்ளும் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். உற்றார் உறவினர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்று கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வீட்டிற்கு தேவையான
விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக ஏதாவது வேலைகள் தடைபட்டிருந்தாக்க அந்த தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலகும். திருமண வரன் அமையெல்லாம் திருமணம் வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே போல் இன்றைக்கி நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானம் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்களும் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் கவலைகள், பிரச்சனைகள், குறைகள் இதெல்லாமே இருந்தாக்க எல்லாமே நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உழைக்கின்றதுக்கு 2 மடங்கான லாபம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் 2 மடங்கான ஊதியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதிகள் அளிக்காதீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். எதுலேயுமே முன்கோபம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக அனைவரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. இதனால் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு தானாக கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களாம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உற்றார்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் நீண்ட நாளாக ஒரு வேலை தள்ளி போயிட்டே இருந்தால் அந்த வேலை இன்றைக்கி முடியும். இன்றைக்கி தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருடைய விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாக நீங்களும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதனால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆனால் வாடிக்கையாளரிடம் கனிவு தேவை. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீர்கள். அடுத்தவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களை பற்றிய பர்சனல் கருத்துக்களை யாருக்கும் தயவு செய்து பகிர்ந்து விடாதீர்கள். உத்தியோகத்தில் அன்பு, அதாவது மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு துணிச்சலான முடிவு இதெல்லாமே இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் சேருவது இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். மறைமுக போட்டியாளர்கள் ஈஸியாக இன்றைக்கி வென்றுவிடுவீங்க. அதே போல் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான அனுபவத்தை தரும்.
மேலும் அடுத்தவருடைய ஆலோசனை 1க்கு 2 முறை யோசித்து எதுவுமே செய்யணும். அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் சில யுக்திகளை புகுத்துறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வேலை தேடுபவர்களுக்கு, தொழில் ஆரம்பிப்பவர்கள் எல்லாமே இன்று பிரகாசமாக உள்ளது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமான உள்ளது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனை கோயில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைத்து ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தன வரவு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபமாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அடுத்தவர்களை அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளாரையே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகளை அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகணும். இதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். அதே சமயத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தவறாக சொல்லக்கூடாது. விமர்சனங்கள் செய்வது கூடாது. அலுவலகத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளரிடம் பணிவு கண்டிப்பாக தேவை. புதிய புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இன்றைக்கி அமைதியாகவும் மௌனமாகவும் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.